சுஷ்ருத சம்ஹிதா எவ்வாறு மறுபடியும் கண்டுபிடிக்கப்பட்டது மற்றும் நவீன உலகம் அதைப் பற்றி எவ்வாறு அறிந்தது என்பதைப் பற்றி பேசுவோம். சரி, இந்த கதையின் முதல் படிக்கட்டுக்கு நாம் 1922ஆம் ஆண்டுக்கு திரும்பிச் செல்ல வேண்டும். அந்த நேரத்தில் புனேயில் பணியாற்றியிருந்த 2 பிரிட்டிஷ் அறுவை சிகிச்சை நிபுணர்களை கோவாஜி என்ற இந்திய காளை வண்டி ஓட்டுநர் அணுகினார். கோவாஜி மிகவும் அவசரமான நிலையில் இருந்தார். அவர் அழுது கொண்டிருந்தார். அவர், "டிப்பு சுல்தான் என் மூக்கை வெட்டிவிட்டார். எனக்கு உடனடியாக ஒரு மூக்கு மாற்று தேவை" என்று கூறினார். இந்த 2 பிரிட்டிஷ் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பெரும் குழப்பத்தில் இருந்தனர். ஏனெனில் இதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் அவர்களுக்கு எந்த தகவலும் இல்லை. இதற்காக வேறு ஒருவர் அழைக்கப்பட்டார். அவர் அந்த அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்தார். அவர் செய்தது என்னவென்றால் கோவாஜியின் நெற்றியில் இருந்து ஒரு தோல் துண்டை எடுத்தார். அதை அந்த திசுவுடன் இணைத்தார். அதை பயன்படுத்தி ஒரு புதிய மூக்கை உருவாக்கினார். அந்த பிரிட்டிஷ் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் முற்றிலும் ஆச்சரியப்பட்டனர். மேலும் அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்ட காரணம் அந்த அறுவை சிகிச்சையை செய்தவர் ஒரு இந்திய குடைச்சல் கலைஞர் என்பதுதான். அவர்கள் உடனடியாக இந்த அறுவை சிகிச்சையின் முழு விவரத்தையும் கோவாஜியின் அறுவை சிகிச்சைக்கு முன் மற்றும் பின் எடுத்த படங்களுடன் வெளியிட்டனர். இதனால் மேற்கத்திய நாடுகள் அல்லது உலகமே இந்தியர்களும் ஒரு குடைச்சல் கலைஞரும் அழகு அறுவை சிகிச்சை செய்து வருகிறார்கள் என்பதை அறிந்தது. அதற்குப் பிறகு அவங்கள் இதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் தகவல் இல்லை. இந்த முயற்சி